எல்லோரும் எங்கள் கார்டன்லேயே இன்றைக்கி உட்காந்து நம்ம கார்டன் விளாக் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கார்டன் செட்டிங். என்ன அப்படின்னா, முதல்ல புல் பார்த்தோம் எப்படி வைக்கிறது, செட் பண்ணுறது அப்படின்ட்டு. இன்னொன்று எங்களுக்கு கார்டனில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள் அமைச்ச ஒரு விஷயம் பாண்டு. ஸோ பாண்டு அப்படிங்கும்போது நம்ம நிறையா வெளியில் தான் பார்த்துருப்போம். நிறையா இடங்களில் வீடுகளையும் பெரிய பெரிய வீடுகளெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை எங்களோட சின்ன இடத்துல நாங்கள் அழகாக குட்டியாக செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்களோட முயற்சியில் ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு பாண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எப்படி செட் பண்ணோம், அதில் பிளான்ஸ் எப்படி எப்படி வாங்கி வச்சோம், என்ன மாதிரியெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விலாக் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம்னு நினச்சேன். ஸோ இது உங்களுக்கு இன்னொரு கார்டன் விலாக் கொடுக்குறதுக்கு அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள தாட் என்ன அப்படின்னா, நம்ம மனசில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எப்போயாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்லையே உழண்டுட்டு அப்படியே இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் தான் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச இடங்கள், இந்த மாதிரி கார்டனாக கூட இருக்கலாம், ஒரு கோவிலாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இடமா இருக்கலாம், அமைதியாக மொட்டை மாடியை கூட இருக்கலாம். அங்கே போய் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் அந்த இயற்கையோட ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போயிட்டு நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கார்டன் வியூவில் எங்கள் கார்டனில் உள்ள பாண்டை பார்த்துவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக மைண்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ கார்டன் பாருங்கள், இதை ரொம்ப அமைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமப்பட்டோம். இப்போ அது ரொம்ப அழகாக எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டெலாம் சும்மா பிளைன் நாங்கள் நிறச்ச இது மாதிரி செடிகள், பூச்செடிகள் இந்த மாதிரி தான் வச்சிட்ருந்தோம். அப்புறம் திடீர்னு இது ஒரு பிளான் இது நாங்கள் இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் அப்போலேருந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க பார்ப்போம். வீட்டோட வடகிழக்கு மூலையில் நீர்நிலை இருக்கணும்னு சொன்னனால நாங்கள் கேணி அமைச்சிட்டோம். மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நிறைய பிளான்ட்ஸ், குரோட்டன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் அழகுக்காக வாங்கியாந்து இடம் ஃபுல்லாக நாங்களே வச்சு எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு டூர் போனப்போ ஒரு இடத்துல பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு சின்ன பாண்டில் லில்லி மாதிரி ஒரு சின்ன செட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி கூட நம்ம லில்லிலாம் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்போ தான் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம இடத்துலையும் இது மாதிரி ஒன்று அமைக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அதுக்கான இடத்தை தேர்வு செஞ்சு ஷேப் எப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டோம். ஷேப்பு முடிவு பண்ண உடனே அது ஆழம் நம்ம தோண்டணும். ஸோ 2.5 அடிக்கு மேலே தான் நம்ம தோண்டணும். நம்ம கொய் ஃபிஷ்லாம் வளர்க்குறக்கூடிய ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆழம் கூட கொஞ்சம் வைக்கணும், ஒரு 3-4 அடிக்கு மேலே வைக்கணும். நாங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஃபிஷ்லாம் நம்ம வளர்க்க வேண்டாம், ஸோ லில்லி கொஞ்சம் குட்டி ஃபிஷ்லாம் வளர்ப்போம் அப்படிங்கிறதுனால 3 அடி மட்டும்தான் நாங்கள் தோண்டணும். ஸோ தோண்டிட்டு அந்த ஷேப் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை மாதிரி ஆள் விட்டு தோண்டிட்டு அதில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளிட்டு அதுக்கப்புறம் பிரிக்கு வச்சு சிமெண்ட் வச்சு கொத்தனார் ஆள் விட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி கட்டிக்கிட்டோம். அந்த கட்டிட்டு உள்ள பக்கம் ஃபுல்லும் சிமெண்ட் வச்சு பூசிட்டோம்னா தான் நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. அதுக்கப்புறம் நர்சரியில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லில்லி, அதாவது இது ஹைப்ரிட் தான், அவங்க இந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் மண் போட்டு அதை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லில்லி கலராக எல்லா கலர்லேயும் கிடைக்கிது. அந்த லில்லியை நர்சரியிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி ஒரு டப்பு தான் வாங்கி அதில் செம்மண், மண்புழு உரம், ஆற்று மணல் 3ஐயும் சரியான ஈக்குவேஷனில் கலந்து அதை அடியில் போட்டு இந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்த அந்த லில்லி அந்த பிளான்ட்டை அதுக்குள்ளே வச்சு, ஸோ ரொம்ப வெயிட்டு வரணும். அதே மாதிரி அந்த மண் கலங்கிடக்கூடாது. செம்மண் அந்த மண்ணெலாம் வச்சுருக்கோம் இல்லையா, மண்புழு உரம், அதெல்லாம் கலங்கிடக்கூடாதுன்னு மேலே கொஞ்சம் ஒரு லேயர் ஆற்று மணல் அதையும் நம்ம நல்லா தண்ணியில் அலசிட்டு எந்த இதுவும் கழிவுகளும் இல்லாமல் நல்ல மண்ணாக அது மேலே போட்டு அப்படியே இந்த செட்டிங்கை தூக்கி நாங்கள் கீழே பாண்டில் நாங்கள் கட்டி
கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே கீழே வச்சுட்டோம். இது மாதிரி ஒரு 4-5 டப்பில் வந்து வேறு வேறு கலர்ஸ் வந்து லில்லி ஃப்ளவர் நாங்கள் வாங்கிட்டு வந்து ஸோ உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாண்டில் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டோம். தண்ணி வந்து ஃபுல்லாக நிரப்பிட்டோம். ஸோ வந்து அது கொஞ்ச நாள் கழித்து வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு. நல்லா ஃபஸ்ட்டு இலையெல்லாம் விட்டு வளர்ந்துச்சு. பட் எங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடினால எவ்வளோ நாளில் இந்த மாதிரி இலையெல்லாம் அழகாக பரவுச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் ஃப்ளாரும் அவ்வளோ அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் பழைய செட்டிங்கில் இருந்தது. அதாவது நம்ம புல்லெல்லாம் பார்த்தோம்ல கார்டனில் போன விலாகில். ஸோ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி தரையோடு இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பாண்டு செட் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நாளில் அழகழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இலையை பார்த்திங்கனாலே தெரியும், இது நம்ம குளத்தில் இருக்க மாதிரி பெரிய பெரிய இலைகளாக இருக்காது. ஸோ இது ஹைப்ரிட் வெரைட்டினால சின்ன இலைகளாக தான் வரும். எல்லா கலரும் பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போலாம் நாங்கள் வீடியோலாம் எடுக்கலை. ஸோ செல்லில் வந்து எப்பப்போ பூக்குதோ நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுப்போம். இதெல்லாம் எங்கள் வீட்டு பாண்டில் நாங்கள் வச்ச செடியில் பூத்த. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனு ப்ளஸ் புல்லெல்லாம் வைக்கணும்னு பிளான் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஹைட்டு வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்னொரு லேயர் நாங்கள் வந்து ஒரு 4 அடுக்கு செங்கல் வச்சு அது ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி உள்ளே வந்து சிமெண்ட் வச்சு பூசிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வேலையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூவெல்லாம் கம்மியாயிட்டு இலைகள் மட்டும் அந்த வளர்ந்துட்டு இருந்துச்சு. இதில் நம்ம பார்க்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும்போது மட்டும்தான் அந்த தண்ணி க்ளீனாக நல்லா அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே டேங்க் மாதிரி வச்சுருந்தோம்னா அதில் மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம இதில் அந்த செட்டிங் கிடையாது. ஸோ எங்களுக்கு அடிக்கடி அந்த வாட்ரு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக அழுக்க சேர ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் சார் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஹைட்ரில்லா பிளான்ட்டு நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இது சாதாரண குளங்கள்லேயே கிடைக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து மண் வச்சு ஊண்டி வச்சோம்னாலே போதும், அப்படியே ஃபுல்லாக பரவிடும். இது வந்து நல்ல ஆக்சிஜனை நல்லா கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டு. பாட்னி படித்தவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். ஆக்சுவலாக நான் பாட்னி மேஜர். ஸோ வந்து இது ஹைட்ரில்லா பிளான்ட்டு நிறைய அப்படி பரவிடுச்சு. இந்த ஹைட்ரில்லா வச்சதுலேருந்து எங்களுக்கு அந்த ஒரு வாட்ரு வந்து அழுக்காகிறது, பாசம் வர்றது, அதெல்லாம் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இப்போ வர்றதில்லை. ஸோ வாட்ரு ரொம்ப கிளியராக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம டைல்ஸு அந்த புல்லெல்லாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த போன விலாக் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஹைட்டும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண பிறகு எங்களோட பாண்ட் செட்டிங் இப்படி தான் இருக்குது. இப்போ புதுசாக திருப்பி எல்லாமே இலைகள் விட்டு அழகாக வளர்ந்துட்டு வந்திருக்குது. இனிமேல் தான் பூக்கும். ஸோ வந்து பூக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு சின்ன டிஸ்டர்ப்னாக இருந்தனால அது கொஞ்சம் பூக்கிறது இதுவாக இருக்குது. இப்பவும் பூத்துச்சு. பட் என்னன்னா அந்த சமயத்தில் நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் ஷிவு இருக்கானே நம்ம வீட்டில், அவன் வந்து போய் அதை அப்படியே பிச்சு இழுத்துட்டான். அவனுக்கு எட்டுற ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவன் அப்படியே கடிச்சு இழுத்துருவான். ஸோ வந்து அவன்கிட்ட இருந்து அந்த பூவை காப்பாற்றுறது பெரிய பாடாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்து பூக்கும். இப்போ தான் இலைகள்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா இப்போ ஃபுல்லாக பரவிடுச்சு. உள்ள ஹைட்ரில்லாவும் இந்த லோட்டஸ் அதாவது லில்லி மட்டும்தான் எங்கள் வீட்டில் இப்போ பாண்டில் இருக்குது. உள்ளே நாங்கள் ஃபிஷ் எல்லாம் விட்டுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு தனியாகவே நம்ம விலாக் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். என்னென்னா ஃபிஷ்ஷு வந்து நம்ம எந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இதுக்குள்ளே விடலாம், எப்படி விடணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக ஃபுல்லாகவே ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சிவு வந்து இந்த தண்ணி பாண்டை சுற்றி சுற்றி வருவான். எப்போதுமே தண்ணிக்குள்ளே மூஞ்சியை விட்டு அந்த வெயிலுக்கெலாம் ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அதில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவான். ஹோஸ் வச்சு தண்ணி விடும்போது எப்போதுமே இந்த மாதிரி சைடில் ஒரு ஓரத்தில் வச்சு தான் கொஞ்சம் தண்ணி அப்படியே உள்ளே விடணும். நம்ம மேலேருந்து தூக்கி இந்த மாதிரிலாம் அடித்து சடசடான்னு பண்ணோம்னா இந்த இலையெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். லில்லி வந்து பூக்கணும் அப்படின்னா வாட்டர் ரொம்ப அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது சும்மா வீடியோக்காக எடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி அப்படின்னா, நம்ம வந்து வெயில் காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஒரு அந்த பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு கம்மியாக தான் தண்ணி வச்சுருப்போம். ஸோ குறைஞ்சப்போ இந்த மாதிரி நாங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் அடித்து அந்த நிரப்பி வச்சுருவோம். ரொம்ப வெயில் காலத்தில் ரொம்ப சீக்கிரம் குறையிற மாதிரி இருக்கும். பட் 2 days ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் போர் வாட்டர் தான் நாங்கள் விட்டு நம்ம ஹோஸ் வச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்புறம் 2 days அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி நிறச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அழகாக செட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பூக்க எப்போ பூக்கும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ போன ஒரு மாதத்தில் கூட ஒரு பூ வந்துச்சு. டக்குன்னு எடுத்துட்டான் ஷிவு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே ஃபிஷ்ஷு உள்ளே திரிகிறது உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணிக்குள்ளே. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷும் இப்போ நிறையா விட்டுட்டு, முதலெல்லாம் நிறையா விட்டுருந்தோம், அது உள்ளேயே இருக்குது. இப்போ கொஞ்சம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி விட்டுட்ருக்குறோம். ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கார்டனில்.
நீர்நிலையை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நாங்கள் அந்த பாயிண்ட் அமைச்சிட்டோம். பழைய கிணறு இருந்ததை வந்து நாங்கள் போர் அந்த கிணறுல வந்து தண்ணி வற்றிட்டனால அந்த கிணறை ஃபுல்லாக நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு மூடிட்டோம். அதை இப்போ மழைநீர் தொட்டியாக நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ வந்து மழைநீர் ஃபுல்லாக வந்து அதில் கலெக்ட் ஆகி நல்லா ஃபில்டர் ஆகி எங்கள் போருக்கு வர்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணிட்டோம். போர் மட்டும்தான் நம்ம வீட்டில். ஸோ வந்து கிணறு இருக்கிறதுக்கு பொதுவாக நீர்நிலை வடகிழக்கு மூலையில் வீட்டு மனையில் நீர்நிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது ஒரு செட் பண்ணியிருக்கோம். உள்ளே வரும்போதே இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வெளியில் போகும்போதும் பார்த்துட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கலர்ஸ் எங்கள் வீட்டில் பூத்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி பூக்கும் போது தெரியும் ஒவ்வொரு கலரும் எப்படி எப்படி இருக்குன்ட்டு. நான் அடுத்தடுத்து வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தோட்டத்தை ரொம்ப விரும்புகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு தோட்டத்தில் சின்னதாக ஒரு பாண்டு இப்படி அமைங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸி, மெயின்டெனன்ஸும் கம்மி தான். நாங்கள் அமைச்சிருக்க பாண்டோட நீளம் வந்து 10 அடி நீளம், 4 அடி அகலம். ஸோ இந்த அளவு நம்ம பெருசாக பண்ணும்போது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அடிக்கடி தண்ணி மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப குட்டியாக பண்ணும்போது தான் வந்து அடிக்கடி தண்ணி மாற்றுறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஈஸியும் கூட. பட் இந்த மாதிரி பெருசாக பண்ணும்போது அடிக்கடி தண்ணி மாற்ற வேண்டாம். இது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஃபுல்லாக சொல்கிறது. ஸோ வந்து ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது. அமைச்சிருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தோட்டத்துலேயும். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.